ஆமென். பாருங்க, ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிறோம். எல்லா விருட்சங்களையும் உண்டாக்கிட்டு என்ன பண்ணாரு? நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் ஜீவ விருட்ச கனியையும் அவர் என்ன பண்ணாரு? உண்டாக்குறாரு. அதுல குறிப்பிட்டு அந்த நம்ம 2வது அதிகாரம் 17வது வசனப்படி, இந்த வார்த்தையில பாருங்க, அப்பா என்ன சொல்றாரு? பிதாவான தேவன் சொல்றாரு, இந்த கனியை என்ன பண்ணாத? புசிக்காத. இந்த கனியை புசிக்காத. இதை சாப்பிடும் நாளையில நீ என்ன பண்ணுவ? சாகவே சாவ. இப்போ நீங்க எல்லாரும் கேட்டுப்போம். நான் இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா, அவர் மனுஷனை எப்படி உண்டாக்குறாரு இல்ல? அதே நம்ம முன்னாடி ஒரு வசனத்தை படிச்சோம். 9வது வசனம் என்ன சொல்லுன்னா, ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மட்டும் தான் படைச்சாரா? இல்ல, 2 விருட்சங்களை அவர் வைக்கிறார். ஜீவனையும் அடுத்தது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தையும். அப்பா பிதாவான தேவன் அவரை பார்த்து, நீ ஜீவ விருட்சத்தை புசிக்காதன்னு சொல்லவே இல்லை. ஜீவ விருட்சத்தை புசிக்காதன்னு சொல்லல. அதை புசிக்கிறதுக்காக தான் என்ன பண்றாரு? தோட்டத்தை வச்சாரு. புரியுதுங்களா? நம்ம நிறைய விஷயங்கள் வேதத்துல என்னன்னா நெகட்டிவ்லயே நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து ஏன்னா மனுஷனோட மனநிலையே என்ன ஆயிடுச்சு? வீழ்ச்சிக்கு அப்புறம் மாறிடுச்சு. எல்லாத்தையுமே தப்பா என்ன பண்ணிட்டோம்? பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ உதாரணமா பாருங்க, ஆதாமுக்கு ஏவாளை என்ன பண்றாரு? ஆதாமுடைய விழா எலும்புல இருந்து கொண்டு தேவன் ஆதாமுக்கு கொடுக்குறாரு. அப்போ ஆதாம் பார்த்து சொல்றான், இவன் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமா இருக்கிறா அப்படின்னு அப்படி அந்த கிரியேஷனை பார்த்து பயங்கரமா வர்ணிக்கிறாரு. வேற லெவல் நீங்க டாடி அப்படின்ட்டு அவரை புகழ்றாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா கனியை புசிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? என்ன பண்றாரு? அதே அப்பாவை பார்த்து என்ன பண்றாரு? நீங்க கொடுத்தீங்க ஒரு ஸ்ரீ, எல்லாம் நீங்க கொடுத்ததால வந்தது, உங்களால வந்தது. கடைசியா யாருல பழி சொன்னா? அந்த ஏவாள் மட்டும் போடல, படைச்ச ஆண்டவரே தான் சொன்னான். சோ என்ன ஆச்சு? அதே ஏவாள் தான் இருந்தாங்க, அதே தேவன் தான் இருந்தாரு, அதே பிதாவா இருந்தாரு. ஆனா இங்க மாறினது என்ன தெரியுமா? மாறிச்சு அவங்களுடைய மனநிலை தான் மாறி. அவங்களுடைய ஆதாமுடைய ஏவாளுடைய மனநிலை மாறிடுச்சு. நன்மை தீமை அறிகிற அறிவு அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? மைண்ட் சேஞ்ச் ஆகுது. அதனாலதான் பாருங்க, பவுல் எழுதும் போது நம்ம அந்த எபேசியர் கொலோசியர் இதெல்லாம் நீங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா, மனதிலே சத்துருக்களாக இருந்த உங்களை, தூரமாக இருந்த உங்களை அப்படின்ட்டு வசனங்கள் நிறைய புரியல. மனதிலே சத்துருக்களாக இருந்த உங்களை. ஸோ நம்ம எதுல மாறி இருக்கோம்? அப்பா மாறவே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா மாறவே இல்லை. அவர் எப்படி அப்ப நேசிச்சு ஆதாம படைச்சாரோ. இன்னொன்னு என்ன நம்ம நினைப்போம்? ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா நேசிக்கிறாரு. ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் சோர்ந்துட்டாரு. இப்போ நம்மளை பரிசுத்தமா ஆக்கிட்டாரு. அதனால என்ன பண்றாரு? பிதா இப்பதான் நமக்கு அவருக்கு கண்ணி இப்பதான் நம்மளை பார்த்து தெரியுதுன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். சொல்றது கரெக்டு தானே? அப்படி நம்ம நினைக்கிறோம். பட் அப்படி கிடையாது. ஏன்னா ஜீசஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வசனம் சொல்லுது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் என்ன பண்ணாரா? அன்பு கூர்ந்தார். கொடுத்ததுக்கு அப்புறம் அன்பு கூர்ந்தார் சொல்ற வசனம் இல்லையே. நான் பாவைகளா இருக்கிறோம், நம்ம துரோகியா இருக்கிறோம்னு தெரிஞ்சுதான் அவர் என்ன பண்ணாரு? குமாரனை கொடுத்தாரு. புரியுது நம்ம சொல்றது உங்களுக்கு? ஆவிக்குரியவன் என்ன பண்றானா? ஆவிக்குரியவனை விசாரிக்கிறான். எப்போ
அவர் மாறவே இல்லை. அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசுவை பார்த்து உங்களை நேசிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவர் அப்படி உண்டாக்கவே இல்லை. சரிங்களா? அப்பா ரொம்ப 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 நல்லவர். அவர் உறவின் தேவன். அவர் யாரு? உறவின் தேவன். இது என்னோட வாழ்க்கையில நான் கட்டுக்கதையா இதை சொல்லல. நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். என் குடும்பத்துல முதல் ரட்சிக்கப்பட்டது நான். ஸோ எனக்கு இப்போ டைம் இல்லை, அதனால சாட்சியமா சொல்ல முடியாது. ஸோ என்னுடைய அனுபவத்துல இருந்து எனக்குள்ள 13 வயதுல இருந்து நிறைய கேள்விகள் இருந்தாச்சு. என்னன்னா, கோயிலெல்லாம் அடிக்கடி கூப்பிட்டு போவாங்க எங்கள் வீட்டில். நான் வளர்ந்தது எங்கள் பாட்டி வீட்டில் வளர்ந்தேன். ஸோ ஒரு சின்ன வீட்டில் நிறைய பேரோட வளர்ந்தேன். ஸோ கோயிலுக்கு கூப்பிட்டு போய் சாமி கும்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வரும், இந்த சாமின்னு சொல்கிற இதையே தூக்கிறதுக்கு தேவைப்படுறாங்க. அதுலேயே என்ன பண்ணுறாங்க, அதுக்கே ஒரு உதவிக்கு ஆளுக்கு தேவைப்படுது, பூசாரி போய் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ எனக்குள்ள ஒரு கேள்வி வருது 13 வயதில். இதுக்கே ஒருத்தர் ஆள் தேவைப்படுறாங்க, நம்ம கும்பிடு சாமி கிட்டன்றாங்க, நம்ம சொல்றது எப்படி கேட்கும் அதுக்கு இதெல்லாம் இவ்வளோ வழி ஓடிட்டே இருப்பேன். கும்பிடு நான் மட்டும் கண்ணு முடிக்க இதெல்லாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பேன். அதுக்கே ஆள் தேவைப்படுமோ நம்ம கேட்கறது போய் எப்படி உண்மை புரியலையே. இன்னொன்று என்னன்னா, அதை செய்யறது ஒரு மனுஷன் தான் செய்யறாங்க, அதையே ஒரு மனுஷன் தானே செய்யறான். இதெல்லாம் எனக்குள்ள அப்போ நான் ரட்சிக்கப்படவே நான் சொல்றது இந்த கேள்விகள் தான் என்ன உண்மையான தகப்பனை அறிய ஆரம்பிச்சு. 9th படிக்கும்போது எனக்கு ஒரு ரோமன் கேத்தலிக் ஒரு பொண்ணு, கிருபான பேர். அவ வித்தியாசமா எனக்கு சுவிசேஷம் சொல்றாங்க. என்னன்னா, அவர் மனுஷங்கிட்ட பேசுவாரு. அவங்க ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. ஏதோ ஒரு ஆத்துல மாட்டிக்கிட்டோம், நானே எங்க சிஸ்டர்லாம் மாட்டிக்கிட்டோம். அப்ப நாங்க கடவுளை நோக்கி கூப்பிடும்போது அவர் எங்களை காப்பாத்துறாரு, தேவதூதன் மூலமாவோ எப்படியோ எங்களை காப்பாத்துறாரு அப்படின்னு சொன்னா. இந்த விஷயம் எனக்குள்ள பயங்கரமா யோசிக்க வச்சு, என்ன இது நம்ம கும்பிடுற சாமி நம்ம என்னென்னமோ பண்ணி பார்க்கணும், ஒன்றும் கேட்டா மாதிரியே தெரியல. எனக்கு தெரிஞ்சு சாமின்றது கண்ணில் நம்ம பார்க்க முடியாது, அது சொல்றது நம்மளால கேட்க முடியாது, நம்ம சொல்றது அதுக்கு கேட்காது. ஸோ கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. பிள்ளைக்கு கடவுள்ன்றவங்க நம்ம உறவாடவே முடியாத ஒரு கடவுள்னா அப்படிதான் போலருக்கு அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா அவன் சொல்லும் போது எனக்குள்ள வித்தியாசமா இருந்தது. என்னடா இவன் வித்தியாசமா சொல்றாரு. அப்ப நான் அவ சொன்னா, நீ ஒரு கேண்டில், அவனோடு கேட்கல எனக்கு சொன்னது, நீ கேண்டில் ஏற்றி வச்சு நாங்கள் இப்படிதான் கும்பிடுவோம் அப்படின்னா. நான் சொன்னேன், அந்த கடவுளை பார்த்து நான் சொன்னேன், நீ உண்மையான தெய்வமா இருந்தா எனக்கு தெய்வம் இல்லை. நான் சொன்னேன், எனக்கு ஏற்கனவே ஒரு கடவுள் இருக்காங்க, எனக்கு எதுக்கு இன்னொரு கடவுள்? நான் ஏற்கனவே ஒரு கடவுளை கும்பிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஃபார்மெல்லாம் முடியாது. நான் கடவுள் பக்தியா இருக்கணும் அப்படி கடவுளுக்கு எப்படி சொல்ற மனுஷனை வேணா கம்யூனிகேட் பண்ணவே முடியாது, பயந்து நடுக்கணும். எனக்கு அப்படி தேவையே இல்லை. ஏற்கனவே அதுலேயே தான் லேட் ஆகிருக்கேன். நம்ம பல வருஷமா திரும்பவும் ஒரு கடவுள் எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு தேவை ஒரு அப்பா. நான் அப்போ அப்பா அம்மா பிரிஞ்சு வளர்ந்தேன். ஸோ அப்பான்ற உறவை நிறைய மிஸ் பண்ணேன். நான் அந்த கடவுள்கிட்ட பேசினேன், நீங்க எனக்கு அப்பாவா இருக்கீங்க, எனக்கு விசேஷம் தெரியாது, எனக்கு அப்பாவா இருக்கீங்களா, எனக்கு ஒரு அப்பா தான் இப்போ தேவை, எனக்கு தேவை அதுதான், எனக்கு கடவுளே வேண்டாம். அப்போ இப்படிதான் நான் உறவு கொள்ள ஆரம்பிச்சேன். எனக்கு எந்த பாஷையும் வெயிட் பண்ணல, எந்த வேதத்தினுடைய அறிவுமே எனக்கு கிடையாது. சின்ன வயசுல நானா கடவுளிடத்துல பேசி 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 உணவு கொண்டதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சது, அவர் பேசுகிற தகப்பன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர் தெய்வம் கிடையாது. என் வாழ்க்கையில நான் உண்மையாவே ஒரு நல்ல ஒரு தகப்பனா என்ன நிறைய முறை என்னோடு பேசியிருக்கிறாரு. எனக்கு எதெல்லாம் எனக்கு கேள்வி எல்லாத்தையும் அவங்க கேட்பேன், எல்லாத்தையும் கொட்டுவேன். அது எல்லாத்துக்கும் அவர் பதில் கொடுத்துருக்காரு. என்ன எப்படி கம்ஃபர்ட் பண்ணுவோம், எனக்குள்ள எப்படி இறங்கி கிரியை செய்யணும். எனக்கு டைம் இல்லை நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு. ஸோ ரீசெண்டாக என்னுடைய தகப்பன் இறந்துட்டாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தான் நான் இந்த ஹெல்த் இஷ்யூக்குள்ளே போக ஆரம்பித்தேன். எனக்கு என்னென்னா
பாப்பா வரும்போது கோவிட் பாசிட்டிவ் வந்தது. அப்போ ஒரு 7 days ஹாஸ்பிட்டல் இருந்தேன். அதோட இஷ்யூ அதனால சொன்னாங்க டாக்டர்ஸ். ஆக்சுவலாக என்னன்னா லிவர் வந்து பல்ஜ் ஆயிடுச்சு, ஸ்பிளிட் மண்ணீரல் ரெண்டுமே வந்து ரொம்ப சிவியராக பாதிக்கப்பட்டுருச்சு. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா ரொம்ப மோசமான ஸ்டேஜ்னா அந்த கண்ணே பிடிச்சோம். இப்படி ஒரு இஷ்யூ இருக்கிறத ஆல்மோஸ்ட் வந்து 3rd ஸ்டேஜ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீல் பண்ணுறதே கஷ்டம்ட்டாங்க. ஆக்சுவலாக டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஸ்லிவர் ரிமூவ் பண்ணிவிட்டாங்க. நான் சொன்னேன் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். என்னோட ஹெல்த் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப மோசமான ஸ்டேஜ் போயிடுச்சு. கிட்டத்தட்ட டெட் கண்டிஷன் போயிட்டேன். என் ஃபேமிலியில் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க இனி என்னை காப்பாற்ற முடியாது, அவ்வளோதான், மரணம் தான் எனக்கு. ஆக்சுவலாக 8 kg வந்து வெயிட் இறங்கிட்டேன். நான் வந்து கிட்டத்தட்ட 17 kg வெயிட் லாஸ் ஆகிட்டேன். ஸோ இப்போ நான் 8 kg 4 months வெளியே இருக்கேன். அப்பா அப்படியே கொடுத்தது அப்பா தான். ஸோ ரொம்ப லீனாகி என்னை பார்த்தாலே தெரியும் இதுக்கப்புறம் நான் தேட மாட்டேன்ற மாதிரி என் ஹெல்த் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அந்த சூழ்நிலையில் படுக்கையில் இருக்கும்போது தான் இதெல்லாம் அப்பா வந்து கொண்டு வந்தாரான்னு கேட்கவே கிடையாது. என் வாழ்க்கையில் அதாவது வசனம் சொல்லுது, திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறொரு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் அளிக்கவும் அவைகள் பரிபூர்ண பலவும் வந்தது. எனக்கு அப்பா நிறைய ஒரு பேசினாரு. ஆக்சுவலாக என்னுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லில் போனேன். எனக்கு அப்பா இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்பாவை மிஸ் பண்ணி வளர்றேன். அப்பான்ற உறவுலாம் எனக்கு பெருசாக தெரிஞ்சுது. ஸோ நான் அப்பாவோட பெருசாக வளரல. ஆனால் என்னன்னா அப்பா இருக்காருன்ற ஒரு நம்பிக்கை நான் வந்து ரொம்ப ஓகே, நம்ம அப்பா இருக்காரு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ அவங்க இல்லைன்னே என்னால் வந்து இவரை வச்சுருந்ததும் அப்பாவை தான் நான் காடை வந்து பார்க்குறேன். ஸோ அந்த இடம் தடுமாறோன்னே நான் ரொம்ப தடுமாற ஆரம்பிச்சா அப்பா என்னோட நிறைய ஒரு பேசுகிறேன். உன் தகப்பன் நான் இருக்கேன், நான் உழைச்சி போய் நிறைய நேரம் அழுத போகலாம், அப்போ நான் இல்லையான்னு கேட்பார். நான் இல்லையா, அவங்க அப்பா நான் இல்லையா, நீ நான் அப்பா தானே கூப்பிட்டேன், அப்பா தானே சொன்னேன், உன் அப்பா நான் இல்லையா நிறைய முறை என்னோட அப்பா பேசினார். ஆனால் என்னன்னா இந்த ஹார்ட் பாருங்க மாம்சமா இருக்கிறதால மாம்சமான ஒரு அப்பாக்காக பயங்கரமா. ஸோ ஒரு முறை ஒரு என்கவுண்டர் எனக்கு நடந்தது. அந்த என்கவுண்டர் என்னன்னா என்னோட ஜென்ரேஷனில் நான் நின்றுருக்கேன், ஒரு விஷன் பார்க்குறேன். ஒரு ஒர்ஷிப்பில் நான் ஒர்ஷிப் பண்ணிட்டு போகும்போது என்னோட ஜென்ரேஷனில் நான் நின்றுருக்கேன். என்னோட ஜென்ரேஷனோட சங்கிலியை அறுத்து அவருடைய திருத்துவத்தோட என்ன வந்து அப்பா இணைக்கிறத ஒரு விஷயமாக நான் பார்த்தேன். ஸோ எப்போ நான் ஒரு விஷனாக பார்த்து என்னோட ஹார்ட் ஃபீல் பண்ணிச்சோம், அன்னையிலேருந்து தான் எதையோ ஒரு அவர் பேசினாலும் என்னால் வந்து என் இருதயம் நம்பலை. அப்போ தான் என்னோட ஹார்ட் வந்து ஃபீல் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய முறை என்னோட அப்பா வந்து எனக்குள்ள இறங்கி லெவலுக்கு இறங்கி எனக்கு புரிய வச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து நான் அந்த மரண படுக்கையில் இருக்கும்பொழுது என்கிட்ட ஒரு படம் மாதிரி என்னோட லைஃப்பில் வருது. 13 வயதுல இருந்து அவர் என்னை இப்படியெல்லாம் நடத்துனாருன்றதெல்லாம் அப்படியே ஒரு விஷயம் மாதிரி பார்க்குறேன். அப்போ நான் பார்க்கும்பொழுது நான் யோசிக்கிறேன், நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு நல்ல தகவல் நம்ம வாழ்க்கையில் இருந்தாரு, இவ்வளோ அதெல்லாம் நம்ம நடத்தி வந்தாரு. ஆக்சுவலாக என்னன்னா என்னோட வாழ்க்கையில் நானே தான் வந்து அந்த மரணத்தை வந்து உள்ளே வாங்கினேன். ஸோ நானே தான் கன்ஃபர்ஸ் பண்ணேன். ஸோ வேண்டாம், இந்த லைஃபே நமக்கு வேண்டாம், நிறைய சூழ்நிலைகள்னால சரி வேண்டாம், இந்த லைஃபே வேண்டாம்னு நானே தான் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்கிட்ட அப்பா கேட்குறாரு, எங்கே பேசுகிறேன் இதெல்லாம் காட்டி உன்னை நான் இவ்வளோ அழகாக நடத்தி வந்தேன், உன்னை நான் எவ்வளோ நேசிக்கிறேன், இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அழகாக வந்துச்சு. அப்பாட்ட நான் சொன்னேன், நீங்கள் வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருந்தீங்க, நான் தான் நிறைய விஷயத்தில் புரிஞ்சிக்கவே இல்லை. இப்போ நான் அப்பாட்ட சொன்னேன், ஓகேப்பா நான் என்ன ஒப்பு கொடுப்பேன், நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் விருப்பத்துக்கு என்ன ஒப்பு கொடுப்பேன். ஆக்சுவலாக என்னன்னா அந்த ஒரு வசனத்தை அவங்க எடுத்துப்போம், இவங்க சித்தம் இருக்கா சுகத்துக்கு அந்த ஒரு குஷ்டரோகியா சித்தம் அந்த வசனத்தை. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா சித்தம் உண்டுன்றாரு. ஆக்சுவலாக நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு வியாதியஸ்தனையும் அவர் ஹீல் பண்ணாமல் கிடையவே கிடையாது.
அப்பா எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் என்ன சொன்னேன், அப்பதான் சொன்னேன், உங்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா நான் என் சித்தத்தை யோசிச்சேன்னா அது ரொம்ப கேவலமா இருக்கு, உங்க சித்தம் என் லைஃப்ல நடக்கட்டும் அப்படின்னு. அப்பதான் அப்பா என்கிட்ட வந்து பேசி ஒரு என்கவுண்டர் நாள நடந்தது. அதுக்கப்புறம் வித்தின் 2 monthsல என்னை சுத்தி இருக்கிற உறவினர்கள்லாம் என்னை பார்த்து நம்பவே முடியல. ஸோ பயங்கரமான ஃபாஸ்ட் ரெக்கவரி. 2 வருஷமா என்னோட லைஃப்ல இழந்த எல்லாமே இடத்துல 2 மாசத்துல ஃபாஸ்ட் ரெக்கவரி ஆகி இப்போ வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான் என்னை பார்த்து நம்பவே முடியல. எப்படி உயிரோட இது வந்து அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட என்னோட லிவர் ஒர்க் ஆகாதால ஃபுல்லாக வெயிட் லாஸ் ஆயிடுச்சியா. 8 kg 4-5 months தான் 8 kg. எதுவுமே அதுக்கு சாப்பிடல, நார்மல் ஃபுட்டு தான் சாப்பிட்றேன். 8 kg வெயிட் கெயின் ஆகிடும். பயங்கரமான ஒரு மிராக்கிள். உண்மையை சொல்லணும்னா என்ன தெரியுமா, நம்ம சித்தத்தை விட அவங்க சித்தம் ரொம்ப ரொம்ப சித்தம். பாருங்க, ஏதேன் தோட்டத்துல ஜீவனை புசிக்கணும்ன்றதான் அவருடைய சித்தம். ஜீவ விஷயத்தை நீ புசிப்பான்றதுனால உள்ள வைக்கிறாரு. ஆனா நம்மளுடைய மைண்ட் தான் என்ன பண்ணுது, சாப்பிப்பா சாப்பிடாத, சாப்பிடுறாங்க நீ சாப்பிடுங்க. இல்ல அதுதான் வேணும், நம்ம போய் சூஸ் பண்ணணும். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு காரியத்தை சொல்றார், அவர் நல்ல தகவல். என் வாழ்க்கையில என்னால 100% நான் அவர் அனுபவிச்சிருக்கேன். ஒரு தகப்பனா நல்லா அனுபவிச்சிருக்கேன். ஸோ அவர் ஒரு சிறந்த தகப்பனா. அவர் நம்மளை உறவு கொண்டதுதான், அவருடைய ஆசையே நமக்கு உறவு கொண்டதுதான். ஸோ இதை நிச்சயம் உங்க லைஃப்ல ருசிங்க. ஸோ உங்க ஹெல்த் நீங்க வந்து ஜீவனை பெறணும் அப்படிங்கிறதா அவருடைய ஆசையா இருக்கு. ஒருவேளை இங்க நிறைய பேர் என்னன்னா நீங்க ப்ரே பண்ண போறாரு, ஐயோ கடவுள் வந்து எனக்கு சித்தம் இருக்கா 100% சொல்றேன்னா வேணா வரைக்கும் என் சித்தம் ஏன் சித்தமா இருக்குது. ஆனா உங்க சித்தம் என்ன சொல்றதா எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. அவருடைய சித்தம் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னுடைய சித்தம் இல்லை. அவர் சித்தம் நீங்க வாழணும்ன்றதா அவருடைய சித்தம். நீங்க வாழணும், நீங்க வாழறத பார்த்து ரசிக்கிற ஒரு நல்ல அப்பா. Hallelujah.